விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் யாழ்ப்பாணம் உள்ளக விளையாட்டரங்கு நிர்மாணிக்கப்படவுள்ளது. இன்று காலை நடைபெற்ற அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் அமைச்சர்களான சுனில் குமார கமகே, பிமல் ரத்நாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன், வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், மாவட்ட செயலாளர் மானா பிரதீபன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். தெற்காசிய ரீதியில் இடம்பெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பற்றிய வீரர்கள் விருந்தினர்களால் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். ₹170 மில்லியன் நிதி ஒதுக்கீடு எங்களுக்கு மாவட்ட செயலகத்திற்கு ஏற்கனவே விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சினாலே எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த வாரம் பழைய பூங்கா வளாகம், அரசாங்க அதிபருக்கு சொந்தமான இந்த பழைய பூங்கா வளாகத்திலே உள்ளக விளையாட்டரங்கு இந்த பொருத்தமான இடத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையர் தினம் எமது நாட்டுக்கு மட்டுமில்லை, எமது நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் படியாக இருக்கும். அந்த வகையில் இதை பார்த்து கொண்டு ஏனைய நாடுகளையும் இந்த ஒரு செயற்திட்டமானது முன்மாதிரியான செயற்திட்டமாக திகழும் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. எங்களை பொறுத்தவரைக்கும் இன ஐக்கியம் என்பது கண்டிப்பாக ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு அத்தியாவசியமானது. எமது பயணமானது இந்த நாட்டு மக்களின் அபிவிருத்தியோடு இன நல்லிணக்கத்தையும் கொண்டு போகக்கூடிய செயற்திட்டம். யாழ் மாவட்டத்தில் மழை பெய்யும் காலத்தில் உள்ளக விளையாட்டுப் போட்டிகள் எதையும் செய்ய முடியாத நிலைமை காணப்படுகிறது. எனவே இந்த செயற்திட்டமானது இங்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம். விளையாட்டு என்பது மக்களை ஒன்றிணைத்து நாட்டின் சமூகத்தின் ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும். யுத்தத்தால் யாழ் மாவட்டமும் வடமாகாணமும் பாரிய அழிவை சந்தித்தன. இந்த வாரம் கூட யுத்தத்தின் போது உயிரிழந்தவர்களை நினைவு கூறி வருகிறார்கள். இலங்கை கிரிக்கெட் அணியில் கூட யாழில் பிறந்த ஒரு வீரர் விளையாடுகிறார். விளையாட்டில் எமக்கு இனமத பேதங்கள் கிடையாது. எனினும் யாழில் இருந்து ஒருவர் தேசிய அணிக்காக வந்தது மிக முக்கியமாகும். இங்குள்ள பலர் போதைப் பொருள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள் இவ்வாறான பிரச்சனைகளில் சிக்குவதில்லை. මේක යාපනයෙන් ඉල්ලනවට එහා ගිහිල්ලා අපි දැකලා අපි තීරණය කරනවා මේක හදන්න ඕනේ. இதை யாழ்ப்பாணத்திற்கு கோரிய திட்டம் என்பதற்கு அப்பாற் சென்று நாங்கள் கண்ணுற்று இதனை செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானித்திருக்கின்றோம். தேவை எங்கு இருக்கின்றது என்று எமக்கு நன்றாக தெரியும். யாழ்ப்பாணத்தில் கிரிக்கெட் மைதானம் ஒன்று அமைக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உள்ளக விளையாட்டரங்கு மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள மேலும் சில மைதானங்களை நாம் தேடி பார்த்தோம். நான் யாழ்ப்பாணத்தில் வாக்கு கேட்கப் போவதில்லை. யாழ்ப்பாணத்தில் எனக்கு உறவினர்களும் இல்லை. இங்கு எனக்கு அரசியலும் ஒரு பொருட்டல்ல. ஆனால் எனக்கு தேசிய பொறுப்பு உள்ளது. அதனாலேயே நான் தற்போதைக்கும் 5 தடவைகள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளேன். பல தசாப்தங்களாக இந்த பிரதேசம் அபிவிருத்தி அடையவில்லை என்பது எமக்கு தெரியும். மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகள் இருந்தார்கள். அவர்களும் இந்த மக்களிடம் வாக்குகளை பெற்று சென்று அவர்கள் வாழ்ந்தார்களே தவிர இந்த பிரதேசத்திற்கு பெரிதாக எதுவும் நடக்கவில்லை. இந்த வருடத்தில் 170 மில்லியனும் அடுத்த வருடத்தில் இதைவிட அதிக பணமும், நான் நினைக்கின்றேன் 200 மில்லியனுக்கும் அதிக பணமும் இந்த திட்டத்திற்கு செலவாகின்றது. அந்த நிதி முழுவதும் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாம் இந்த பகுதிகளை கட்டியெழுப்புவோம். பல தசாப்த காலமாக இந்த பிரதேசங்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம்.